மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடலில் கட்டிகள் தோன்றது எதனால? இந்த மாதிரியான கட்டிலாம் இருக்கு. இது சாதாரணமான கட்டியா இல்ல மெலிக்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் கட்டிகளா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாக நம்ம உடல்ல கழிவுகள் நிறைய சேர்க்கும் போதோ இல்ல டெட் செல்ஸ் டெட் டிஷ்யூஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் கட்டி மாதிரி உருவாது. கட்டிகள் இருக்குனாவே நம்ம உடல்ல நிறைய அசுத்தங்கள் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அசுத்தங்கள் சேர சேர நம்ம உடல்ல கட்டிகள் வருது. பேசிக்கா நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய கட்டிகள் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம முகத்துல பார்த்தோம்னா ஆக்னிஸ் அப்படின்னு சொல்றோம். பிம்பிள்ஸ் வர்றது அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா சூடு அதிகமாகி வரதுனால சூட்டு கட்டியா இருக்குமா அப்படின்ற மாதிரி. சிலருக்கு வந்து இந்த டீனேஜ்ல ஃபேஸ்ல கட்டிகள் வந்து வயது ஆன பிறகும் 35 வயது வயது ஆயுள் முழுவதுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து கட்டி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து தழும்பு மாதிரி இருக்கு. ஸோ இந்த கட்டிகள் முகத்துல மட்டும் இல்ல, தலையிலயும் நிறைய பேருக்கு கட்டி இருக்கும். தலையில வந்து தலை நம்ம வந்து சீவும் போதோ கைகளை வைத்து பார்க்கும்போதோ சின்ன சின்ன கட்டிகள் தலை ஃபுல்லா எனக்கு வந்து கட்டி கட்டியா இருக்குங்க. ஃபாலிகுலேட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. இல்ல உடல் வெப்பம் அதிகமானால் உடல்ல வந்து ஒரு உஷ்ணம் அதிகமாகும் போது தலையில நிறைய கட்டிகள் முகத்துல கட்டிகள் வந்துகிட்டே இருக்கிறது. சிலருக்கு வந்து ரொம்ப வலியா இருக்கும். கண்ணப்பகுதியெல்லாம் வந்துச்சுன்னா வாயை திறந்து சாப்பிட கூட முடியல. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து பேசிக்கா வரக்கூடிய கட்டிகள். சூப்பர்ஃபிஷியல் கிளாண்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, செபேஷியஸ் கிளாண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது நம்ம ஸ்கின்ல நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படுது. இதற்கு அடுத்து வரக்கூடிய சில ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குணமாகும் அப்படின்னு சொல்ற மாதிரியான கட்டிகளும் இருக்கு. இதுல முக்கியமா கொழுப்பு கட்டி, இந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி தான் பெரும்பாலான நபர்களுக்கு படாத பாடுபடுத்துதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த கட்டிகளால நமக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த கட்டிகள் வந்து சைஸ் பெருசாகிட்டே போற மாதிரி இருக்கும். சாதாரணமா நமக்கு வந்து தோலுக்கு மேல சின்ன கட்டி மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் மூவ் ஆகுதா இல்ல ரொம்ப சாஃப்டா ஜெல்லி மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது கொழுப்பு சம்பந்தமா வரக்கூடிய கட்டியா தான் இருக்கும். அதை ரொம்ப ஈஸியா நம்ம கரைக்க முடியும். சிலருக்கு வந்து விசிபிளா வெளியில தெரியாது. ஆனா நம்ம நல்லா கொஞ்சம் டீப்பா தடவி பார்க்கும்போது சின்ன சின்ன லம்ப்ஸ் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் நம்ம உடல்ல அதிகமா ஃபேட் டெபாசிட் ஆகும்போது வரக்கூடியது. சிலருக்கு வந்து நான் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன் மேம், கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் நார்மலா இருக்கு, எதனால இந்த கொழுப்பு கட்டி வந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொழுப்பு கட்டி எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கொழுப்பு வந்து சில இடங்கள்ல வந்து படிய ஆரம்பிக்கும். ஸோ ஈவனா நம்ம ரத்த ஓட்டத்திலயோ நம்ம ஒர்க் பண்ணும்போது கேலரிஸ் வந்து சரியா பேர்ன் ஆகாத திரண்டு நிக்கிறது. ஒரு ஒரு இடத்துல வந்து அப்படி சேரும் பொழுதுதான் கட்டிகள் மாதிரி ஏற்படுது. இது மேக்சிமம் ஃபோர் ஆர்ம்ஸ்ல, அதாவது முழங்கை பகுதியில, தோள்பட்டை பகுதியில, சிலருக்கு வந்து முதுகு பகுதிகள்ல, அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிற்று அப்டமன் ரீஜன்ல சூப்பர்ஃபிஷியலா நிறைய பேருக்கு தொட்டு பார்க்கும்போது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தொடை முழுவதுமே இந்த லைப்போமா கட்டி வரும். ஸோ இங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க, மேம் இது சர்ஜரி பண்ணி நான் ரிமூவ் பண்ணேன், திரும்பவும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைப்போமா கட்டினால நமக்கு ஆபத்துகள் பெருசா எதுவும் இல்லைனாலும் வலியும் இருக்காது, ஆபத்தும் எதுவும் இருக்காது. அது பாட்டுட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எப்பவாவது நமக்கு சைஸ் மட்டும் பெருசாகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த கட்டிகள் எப்படி குணமாகும்? லைப்போமா கட்டி முழுவதுமாக குணமாகும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் நம்ம சொல்லிக்கணும். அந்த கட்டி கரையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுக்கணும். இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, நமக்கு லிம்ஃபாடினோமா அப்படின்ற ஒரு கண்டிஷன். பொதுவா நம்ம உடல்ல லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கும். நம்ம உடல்ல எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா, அந்த கெட்ட டிஷ்யூவோ இல்ல அத அழிச்சு இருக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து இந்த லிம்ஃப் நோட்ஸ் மூலியமா தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் அது பிளட் பியூரிஃபை ஆகுறது. இந்த மாதிரி லிம்ஃப் நோட்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, அந்த கெட்ட கிருமிகளோ அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அந்த மைக்ரோப்ஸை வந்து அழிக்கிறதுக்கு கூடிய செயல்பாடுகள் எல்லாமே லிம்ஃப் நோட்ஸ்ல நடக்கும். பொதுவாக நமக்கு இந்த மாதிரி சளி அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள்ல, உடல்ல காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயங்கள்லாம் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கும். நெறிக்கட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. காதுக்கு கீழே வந்து சின்ன சின்னதா உருண்டை உருண்டையா வீக்கம் இருக்கா, தொடை இடுக்கு பகுதியில உருண்டை உருண்டையா நமக்கு வந்து வீக்கம் தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு நெறிக்கட்டுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு இந்த லிம்ஃபாடினோமா அப்படின்னு சொல்ற கண்டிஷனோ இல்லை லிம்ஃபாடினோபதின்ற கண்டிஷனோ இருக்கும். டான்சிலைட்டிஸ் பிரச்சனை ஒரு சிலருக்கு நம்ம பார்த்திருப்போம். தொண்டை பகுதி குழந்தைகளுக்கு அதிகமா நம்ம பார்க்குறோம். டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, டான்சில்ஸ் அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு லிம்ஃப் கிளாண்ட் தான், சாரி லிம்ஃப் நோடு தான்.
இதுவுமே வந்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நமக்கு இன்ஃப்ளமேஷன் அது வீங்கி வரக்கூடியது தான் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி லிம்ஃப் நோட்ஸ்ல வரக்கூடிய கட்டிகளும் நிறைய நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சின்ன சின்ன கட்டிகள் பேரே தெரியாம எதற்காக வருது இந்த டியூமர்ஸ் வருது அப்படின்னே தெரியாது. சிலர் வந்து இந்த பினைன் டியூமர்ஸ் வர்றது தான் ரொம்ப பயத்தை உண்டாக்கும். ஐயோ! இது ஒரு கேன்சர் கட்டியா இருக்குமோன்ட்டு நெறைய பேர் பயந்துருவாங்க. ஸோ மெலிக்னன்ட்க்கும், பினைன்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, ஸோ அந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட வந்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து எஃப்என்ஏசி டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத எடுத்து பார்க்கும்போது நம்ம ஈஸியா அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எந்த மாதிரியான செல்ஸ் அப்படின்றத நம்ம ஈஸியா டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ உடல்ல எந்த மாதிரியான கட்டிகள் இருந்தாலும், முக்கியமாக இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்லயுமே நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் வந்து உடல்ல ஏற்படுது. இந்த மாதிரி அனைத்து வகையான கட்டிகளை பரிபூர்ணமாக குணமாக்குவதற்கும் உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் இருக்கு. அப்ப இந்த கட்டிகள் இருக்குன்னா அதை கரைப்பதற்கு என்ன பண்ணணும்? நான் சொன்னேன் ஆல்ரெடி, கழிவுகளோட தேக்கத்தினால கட்டிகள் வருது. இல்ல இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல நமக்கு வந்து சின்ன சின்ன கற்கள் உருவாகுதுனாலும் இது கழிவுகளால வரக்கூடியதுதான். கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு, கிட்னில ஸ்டோன் இருக்குனாலும் இதனால வரக்கூடியதுதான். அப்போ இந்த கழிவுகளால கட்டிகளும் சின்ன சின்ன கற்களும் நம்ம உடல்ல வந்து ஏற்படுது. அதை கரைக்கணும்னா தண்ணீர் சத்து ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பாடியில நிறைய எடுக்கணும். இப்ப தண்ணீர் வந்து நிறைய குடிக்க நமக்கு இது எல்லாமே கொஞ்சம் தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருந்தா அது சரியாகுமான்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த ஹேபிட் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் அளவுக்காவது தண்ணி குடிக்கிறத வழக்கத்துல வச்சுக்கணும். இப்ப பார்த்தோம்னா இந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய மூலிகைகள் நமக்கு இருக்கு. ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா இந்த அன்னாச்சி பழம் உணவுல நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள், எலுமிச்சை பழம், ஆரஞ்சு, இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சை, கொட்டையோட இருக்கக்கூடிய கருப்பு திராட்சையை உணவுல நம்ம நிறைய சேர்த்துட்டு வந்தோம்னாலும் கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா கொள்ளு. இந்த கொள்ளு வந்து நம்ம உடல்ல தேவையற்ற கழிவுகளை, அதாவது இந்த கட்டிகளை கரைப்பதற்கு ரொம்ப சிறந்தது. அதுவும் இந்த கொழுப்பு கட்டி இருக்கு இல்லைங்களா, லைப்போமா அப்படின்னு சொல்றோம். இந்த கொழுப்பு கட்டியை கரைப்பதற்கு இந்த கொள்ளு கஷாயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான். அதனால வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 நாட்கள் இதை குடிச்சா கூட போதும். அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா தினமுமே ஏதாவது ஒரு பழச்சாறு நம்ம குடிக்கணும். அதுல வந்து ஸ்வீட் எதுவும் சேர்க்காம, பால் சேர்க்காம குடிக்கணும். ஸோ நம்மளுடைய ஹேபிட் என்னன்னா, நம்ம வந்து ஸ்வீட்ஸ் நிறைய போடுவோம், பால் நிறைய சேர்த்து ஒரு பழச்சாறா எடுக்கிறோம் இல்லைங்களா? அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸ், முக்கியமா வந்து இந்த ஆப்பிள் வந்து நம்ம ஒரு சிறந்ததுன்னு சொல்லலாம். ஆப்பிளை எடுத்து மேல் தோல் எல்லாம் நீக்கிட்டு வெந்நீர் விட்டு இதை அடிச்சு தினமும் காலையில குடிச்சிட்டு வரலாம். ஸோ காலையில ஒரு 300 ml அளவுக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் வெது வெதுப்பான தண்ணீர்ல குடிச்சிட்டு வந்தோம்னாலும் உடல்ல இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் இது எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நெல்லிக்காய், தாராளமாக நெல்லிக்காய் சாப்பிடலாம். தினமும் பார்த்தோம்னா காலையில, அதுக்கு அடுத்தது இன்னொரு நாள் வந்து கேரட்டும் வெந்நீர் விட்டு அரைச்சு, இது பால் ஸ்வீட் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ எந்த ஜூஸ் எடுத்தாலும் வெது வெதுப்பான தண்ணீர்ல நம்ம கலந்து அடிச்சு நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். வடிகட்டாமல் குடிக்கணும், இதுதான் முக்கியம். வடிகட்டினா அதுல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே போயிடும். வடிகட்டாம முடிஞ்ச அளவுக்கு இதை குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி பழச்சாறுகளை எடுக்கும்போது உடல்ல தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். நாளடைவில் நமக்கு என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு எக்ஸ்டர்னலா கட்டிகள் மேல் தடவக்கூடிய தைல வகைகள் இருக்கு. இந்த தைலம் பார்த்தோம்னா நத்தைச்சூரி வேர் தைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த அதாவது நத்தைச்சூரி பொதுவாகவே நமக்கு தெரியும், உடல்ல அதிகமா கொலஸ்ட்ரால் இருந்தா அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நத்தைச்சூரிக்கு இருக்கு. இதை பத்தி பல பதிவுகளையும் சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்றதுக்கும் நத்தைச்சூரி விதைகள் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த நத்தைச்சூரி முழு தாவரமும் இதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம். அடுத்ததாக விஷ்ணு கரந்தி அப்படின்னு சொல்ற மூலிகை. இந்த விஷ்ணு கரந்தி என்னன்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும், உடல்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை அகற்றக்கூடியது. ஸோ லிம்ஃபாடினோமா இருக்கு, இல்ல பினைன் டியூமர்ஸ் இருக்குன்னா அதுக்கு இந்த விஷ்ணு கரந்தி மூலிகையும் நம்ம முழு தாவரமாக எடுத்துக்கலாம். அதாவது விடாத காய்ச்சலையும் விரட்டும் விஷ்ணு கரந்தி அப்படின்னு சித்தர் பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி காய்ச்சல் எதுக்காக வருதுன்னா, நம்ம பாடியில நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குன்னா, ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தா அதை விரட்டக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியதுதான் விஷ்ணு கரந்தி. கட்டிகளையும் இது தாராளமாக கரைக்கும். ஸோ நத்தைச்சூரி, விஷ்ணு கரந்தி 2 மூலிகையும் எடுத்துக்கிறோம். இதனோட பூவரசம் பட்டை,
பட்டையாக எடுக்கிறோம். பூவரசம் மரத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பரங்கி பட்டை. ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துட்டு தனியா வச்சு, இந்த 4 மூலிகையும் தனியா வைக்கணும். இதனோட பார்த்தோம்னா வெள்ளை வெங்காயம் சாறு, வெள்ளை வெங்காயத்தோட சாறு மட்டும் தனியா கரைச்சி தனியா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி திக்கா அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதோட கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வசம்பு சுட்டு கறியாக்கணும். இப்போ வசம்பை விளக்குல காமிச்சு கறியானது பிறகு அந்த கறியையும் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம நல்லெண்ணெயில காய்ச்சி தைலமாக எடுக்கணும். இந்த தைலம் ரெடி பண்ணும்போதே பார்த்தோம்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு நறுமணம் வந்து நமக்கு வரும். இதை வீட்டில் நல்லா ஒரு கமகமன்னு சமைக்கிற மாதிரி, ஏன்னா வெங்காய சாறுலாம் இதில் விட்டுருக்கிறதுனால நல்ல ஒரு மனம் வர மாதிரி இருக்கும். இது நல்லா வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல தடவணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தலையில சின்ன சின்ன கட்டிகள் வருது இல்லையா, அதற்குமே இந்த எண்ணெயை தடவலாம். எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணணும். முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் போறதுக்கும் பிம்பிள்ஸ் போறதுக்குமே இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிக்கும் இது மேல் பிரயோகமாக இதை பயன்படுத்திக்கலாம். உடல்ல வேற எங்க கட்டிகள் இருந்தாலும் தாராளமாக இந்த எண்ணெயை தினமும் ஒரு நாளைக்கு 3 வேளை நல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஓட்டம் கொடுத்துட்டே வந்தோம்னா கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம இந்த படிகார பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. எந்த அளவுக்கு உடல்ல கட்டிகள் இருந்தாலும் இந்த படிகார பருப்பத்தை வந்து வெண்ணெய் அல்லது நெய்யோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கட்டிகள் அனைத்துமே கரைய ஆரம்பிக்கும். ஒருவேளை இதை தாண்டி வேற கட்டிகள் இருந்ததுன்னா மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த கட்டிகளுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. சாதாரண கட்டிகளும் இருக்கு, நம்ம உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிகளும் இருக்கு. ஸோ அது என்னன்ற எந்த வகையான கட்டின்றதை தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.